நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார், நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். இந்த நாளின் தியானத்திற்காக யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் மற்றும் 20ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். வாக்குத்தத்த பூமியில் சகலவிதமான ஆசீர்வாதங்களோடும் பிரவேசிக்க வேண்டுமானால் கர்த்தரின் மலையண்டை ஆயத்தத்தோடு வந்து அவர் கொடுக்கும் ஆலோசனைகளை கட்டளைகளை கேட்க வேண்டும். இஸ்ராயேலர் மோசேயின் குடும்பத்தார் தலைமையில் எகிப்திலிருந்து புறப்பட்டு 3ஆம் மாதம் 1 தேதியில் சீனாய் மலை அருகில் வந்து சேர்ந்தார்கள். தேவனுடைய அழைப்பின் பேரில் மோசே தனது 81வது வயதில் சீனாய் மலைக்கு அதன் உச்சியில் ஏறி போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மோசேயிடம் இஸ்ராயேலர் பின்பற்ற வேண்டிய பல காரியங்களை ஆண்டவர் விளக்கி அவனுக்கு கொடுத்தார் என்று யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் தேவன் மோசேயிடம் அதே 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலும் இப்படி சொல்லுகிறார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாய் கொல்லப்படுவான். ஒரு கையும் அதை தொடலாக, அது தொட்டால் நிச்சயமாக கல்லறியுண்டு அல்லது ஊடுருவை எய்யுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி மனிதனானாலும் சரி உயிரோடு வைக்கப்படலாக. அது எக்காலம் நெடுந்தோணியாய் துணிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்று ஆண்டவர் மோசேயிடம் சொன்னார். மோசே யாவற்றையும் ஜனங்களுக்கு எடுத்து சொன்னார். ஜனங்கள் அதன்படி நடப்போம் என்று வாக்கு கொடுத்தார்கள். அதன்படியாக இஸ்ராயேலர் தங்களை 3 நாள் பரிசுத்தம் செய்து ஆயத்தமாக்கினார்கள் என்று அதே 19ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களிலே வாசிக்கின்றோம். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினார். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியினிடத்தில் சேராதிருங்கள் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்தார். 3ஆம் நாள் அதிகாலையிலே 16ஆம் வசனம் வாசிக்கிறோம். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் மலை அண்டை நடத்தி கொண்டு போகப்பட்டார்கள் என்று 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மலையின் மேலே, அந்த சீனாய் மலையின் மேலே இறங்கினார். அந்த காட்சியை ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். பயந்து நடுக்கத்தோடும் திகிலோடும் நின்று கொண்டிருக்கிறார்கள். 18, 19 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இதை அறிய முடிகிறது. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே திரும்பவும் மலைக்கு ஏறி போனார் என்று 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனார். மலை முழுவதும் அக்கினியாயிருக்கிறது. மிகுந்த ஆரவார சத்தம்
இருக்கிறது. அந்த சத்தத்தினுடைய அந்த அக்கினி நடுவே மோசே அந்த மலையின் மேலே ஏறி போகிறதை ஜனங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பயங்கரமான காட்சியை தங்கள் கண் முன்னாடி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் மலையிலிருந்து ஜனங்களோடே பேசினார் என்பதை யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வரை உள்ள வாக்கியங்களிலே நாம் வாசிக்கின்றோம். 10 கட்டளைகளாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மலையிலிருந்து தேவ சத்தம், தேவ காட்சியை கண்டு மக்கள் பயந்து நடுங்கி நின்றார்கள். அன்பானவர்களே, சீனாய் மலை என்பது தேவன் எழுந்தருளும் சன்னிதானம். நாம் ஆயத்தத்தோடு தேவ சமூகம் போவோமானால் நாம் தேவ சத்தம் கேட்க முடியும், தேவ பிரசன்னம் உணர முடியும். தேவன் தமது ஆலயத்தில் இருக்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நாம் நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்கி நம்முடைய உதட்டிலும் உள்ளத்திலும் நம்முடைய உடலிலும் எண்ணங்களிலும் சிந்தைகளிலும் பரிசுத்தத்தை நாம் சுமந்து கொண்டு தேவனிடத்தில் சேரும்போது தேவ சத்தத்தை கேட்க முடியும், தேவ காட்சியை காண முடியும். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16 19 வரை உள்ள வாக்கியங்களிலே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவதை நாம் கவனிப்போம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவியும் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்து நன்மையை புசிப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ராயேல் ஜனங்கள் அந்த தேவனுடைய கட்டளைகளை பெற்றுக்கொண்டு இன்று வரையிலும் அவர்கள் அந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் வரையில் இந்த பூமியிலே சுகத்தோடும் பலத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் வாழ அன்றாடம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதே மாதிரியை கொண்டு நாம் அவரை போல வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால் ஒரு பெரும் பாக்கியம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். தேவ நன்மைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளின் வார்த்தைகள் மூலமாய் நாங்கள் ஆண்டவரே அறிந்து கொண்ட உண்மைகளுக்கு ஏற்றபடியாக நாங்கள் மிகவும் கவனமாக, ஜாக்கிரதையாக, செம்மையாக தேவாக்கினிக்கு முன்னாடி நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு வாழ ஆண்டவர் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே. ஆமென். God bless you.